இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு உத்தம இருதயம், எ பியூர் ஹார்ட். வசனம் 2 நாளாகமும் 16:9 முன்பகுதியை படிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த உத்தம இருதயம், பர்ஃபெக்ட் ஹார்ட், பியூர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது தேவனுக்கு முன்பாக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட இல்லை ஒரு கலப்படமற்ற விசுவாசமுள்ள அந்த இருதயத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணியை நம்ம பார்க்க போனால், யூதா ராஜாவாகிய ஆசாவிடம் சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. அவன் தேவனை நன்றாக அறிந்திருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவனை விட மனித உதவியை அதிகமாக நம்பினவனாக இருந்தான். அப்போ தான் இந்த வார்த்தை அவருக்கு வருது பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி மூலியமாய் தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். பாருங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் தேடுகின்றன. எதை தேடுகின்றன? அவரை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உத்தம இருதயம் என்பது குறைபாடற்ற இருதயம் அல்ல. அது தேவனை நோக்கி நிலைத்திருக்கும் இருதயம். இல்லை, சூழ்நிலையை சொல்லும் இது உன்னால் முடியாது இல்லை, ஆனால் நம்ம இருதயம் சொல்லும் பாருங்கள் இது தேவனால் முடியும். இல்லை, சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் பாருங்கள், நம்ம இருதயம் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியும். அப்போது நம்ம சூழ்நிலை பெரிதாக இருக்கலாம், நம்ம எதிரிகள் பலராக இருக்கலாம், ஆனால் நம்ம கையில் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் ஒரு உதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை உண்மையாய் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்பிக்கை வைத்து அவர் எப்படியும் என்னை வழி நடத்துவார். இல்லை பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது தேவனை நம்புகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக இருக்கும் போது நம்மளுக்கு சில சூழ்நிலைகளும் ஒன்றுமே புரியாதுப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ப வேண்டும் தேவனை. தேவனை முழு உள்ளத்தோட இருதயத்தோட கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவன் நம்ம என்ன கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னு தேவன் பார்க்கல. அவர் என்ன பார்க்குறாரு, நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம்ல, தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோமா, இல்லாட்டி நம்மளுடைய சுயத்தை ரொம்ப சார்ந்து இருக்கிறோமா, இல்லாட்டி நம்ம மனிதர்களை சார்ந்து இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தை நம்பி இருக்கிறோமா, அதுதான் நம்ம பார்க்குறா இருப்பாங்க இருதயம். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல தான் தேவனை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். பாருங்க, வேதத்தில் அப்போஸ்தலர் 10, 2, 3, 4 வசனங்களில் இந்த கொர்நேலியு பற்றி நம்ம பார்க்க முடியும் பாருங்க. அப்போஸ்தலர் 10:2 பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா. அப்போ பாருங்க, ஒரு தூதன் அவர் இடத்துல சொல்றாரு, கொர்நேலியுவே அப்படின்னு கூப்பிட்றப்போ பிரதிட்சமாய் தரிசனம் பார்க்குறாரு அவரு. பாருங்க, அவர்கிட்ட சொல்கிறாரு, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம நினைக்கலாம், நம்ம எவ்வளோ நன்மைகள் செய்கிறோம், எவ்வளோ நம்ம கடவுளுக்குன்னு எல்லாம் பண்ணுறோம் இல்லை, ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், அதாவது நம்ம எதை சார்ந்து நம்ம செய்கிறோம் இல்லை, இதை செய்தால் கர்த்தர் எனக்கு தருவாரா, அதை பண்ணால் இதை செய்ய, அப்படி இல்லை. நான் அவரை முழுமையாக கனப்படுத்துகிறேன், நான் ஒரு பயபக்தியோட கர்த்தரை நான் தேடுகிறேன் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவருக்கு இதை நான் கனப்பண்ணுகிறேன், அவருக்கு இதை கொடுத்து நான் அவரை கனப்பண்ணுகிறேன் இல்லை. இப்படி தான் வசனத்தின் அடிப்படையில் நம்ம நம்பிக்கை வைத்து தேவனை நம்பும் பொழுது, அவர் சொல்லுகிற காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் தர்மம் செய்கிறாங்க, ஆனால் அந்த தர்மங்கள் உண்மையாகவே கர்த்தர் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் பண்ணும் பொழுது அதுதான் உத்தம இருதயம். பாருங்க, நம்ம இருதயம் ரொம்ப தாழ்மையாக அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு இருதயமாக, விட்டு கொடுக்கிற ஒரு இருதயமாக, அநேக காரியங்கள் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்வமுள்ள ஒரு இருதயத்தோட கர்த்தரை தேடும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நம்மளை அற்புதமாய் வழிநடத்துவார். இந்த அர்ப்பணிக்கிறது, விட்டு கொடுக்கறது, கீழ்ப்படுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் ஒரு தாழ்மையான இருதயம் இருந்தால் மட்டுமே தான் சாத்தியமாக இருக்கும். இல்லை நம்ம இருதயம் தாழ்மையாக இல்லை என்றால், இல்லை கர்த்தர் முன்னாடி தாழ்மையாக இருக்கும் பொழுது நம்ம மனிதர்கிட்டையும் நாம் தாழ்மையாக அன்பாவோடு இருக்க முடியும். நீதிமொழிகள் 27. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதை ஒரு டிபிடி வெர்ஷனில் நான் படிக்கிறேன். தேவனை நேசிப்பவர்கள் நேர்மையுடன் நடப்பார்கள், மேலும் அவர்களுடைய பிள்ளைகள் தேவ பக்தியுள்ள பெற்றோரை முன்மாதிரிகளாக கொண்டிருப்பது பாக்கியம். நல்லா புரியுதுல்ல? அப்போது தேவனை நேசிப்பவர்கள் நேர்மையுடன் நடப்பார்களாம். பாருங்க, நேர்மையாக நடப்பவர்கள் தான் தேவனை நேசிப்பார்கள் என்று சொல்லவில்லை. தேவனை நேசிப்பவர்கள் நேர்மையுடன் நடப்பார்கள், மேலும் அவர்களுடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள அந்த பெற்றோரை முன்மாதிரிகளாக கொண்டிருப்பது பாக்கியமா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்களைப் போல உத்தம இருதயத்தோட தேவனை நேசிப்பதன் மூலமாய் நேர்மையாய் நடக்கிறதை, அந்த நடத்தையை பார்த்து அந்த பிள்ளைகளும் தேவ பக்தி உள்ளவர்களாய், இந்த பூமியில் பாக்கியவான்களாய், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய் நடப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து ரொம்ப நல்ல காரியங்கள் இருதயத்தில் வைத்திருப்பீங்க. நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பாருங்கள், நம்ம பிள்ளைகள் உத்தம இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்களை பார்த்து தான் அவர்கள் நடப்பார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் முழு மனதோடு உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரியப்பா, ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே பெரிய தேவன் எங்களோடு இருக்கிறீர் நம்பிக்கையோடு இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் இருதயம் உண்மையாக தேவனை தேடும் பொழுது ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இயலாமையிலும் உம்முடைய வல்லமை விளங்கும் ஆண்டவரே. அப்போ எங்களால் முடியாது என்ற ஒரு நிலையில் ஆண்டவரே நடத்துகிறவர் நான், எல்லாம் என்னால் முடியும் என்ற சொல்லுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறவர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே இந்த கொன்னிலை போல பயபக்தியோல நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆண்டவரே உம்மை உண்மையாய் நேசிக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.